அனைவருக்கும் வணக்கம். 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் புரட்சிகர இளைஞர் முன்னணியோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி பத்திரிகையாளர் கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் வருக என வரவேற்கிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிரதானமாக 2 அணிகள் போட்டியிடுது. ஒன்று ஜனநாயகத்துக்காகவும் சமூக நீதி சனாதன எதிர்ப்பு இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியும், சனாதன பாசிச ஆதரவு பாஜக மற்றும் அதன் இணையாக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியாக இருக்குது. அதிமுக கூட்டணியாக இருக்கான்றதே கேள்விக்குறியாகக்கூடிய அளவுக்கு அது என்டிஏ அலையன்ஸு அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக கிட்டத்தட்ட பாஜகவுக்கு ஒரு அடிமை நிலையில் இருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு பிரதானமான ஒரு ஆளுங்கட்சியாக 5 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி இருந்த அதிமுகவோட நிலை தள்ளப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு திமுக ஆட்சி கடந்த 4 ஆண்டு காலம் நிறைவு செஞ்சு வந்திருக்கு. இப்போ இவங்களுடைய அடிப்படையான விஷயம் சனாதன ஒழிப்பு, பாசிச போக்குக்கு எதிரான போக்குகள், சமூக நீதி, மக்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு முதலிய விஷயங்களில் பிரதானமான இடம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. தமிழ்நாட்டோட உரிமைகளை பாதுகாப்போம், மொழி உரிமை, பொருளாதார உரிமை, கல்வி உரிமை, இது போன்ற உரிமைகளை பாதுகாப்போம்னு முழக்கங்கள் வச்சு வந்தாங்க. அதன் அடிப்படையில் கடந்த காலத்திலையும் புரட்சிகர இளைஞர் முன்னணி திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்துருக்கு. அதே போல் அந்த நிலையில் இன்னைக்கு சற்றும் தாழாமல் அதில் இன்னைக்கு ஒரு முன்னேற்றகரமான நிலைக்கு தான் திமுக அரசு வளர்ச்சி அடைந்திருப்பதாக, திமுக அரசு தமிழ்நாட்டை வளர்த்தெடுப்பதாக புரட்சிகர இளைஞர் முன்னணி கருதுகிறது. அந்த அடிப்படையில் இப்போ மேலும் நிலைமை மோசமாக இருக்கக்கூடிய சூழலில், அதாவது இன்னைக்கு அதிமுக ஒரு கௌரவமான நிலையிலிருந்து இன்னைக்கு அடிமை நிலையை நோக்கி தள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டோட உரிமைகள் மேலும் மேலும் பறிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கல்வி, மொழி உரிமை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதன் மாதிரி பறிக்கப்பட்டிருக்க சூழல்ல இன்னைக்கு திமுகங்கிறது தமிழக மக்களுடைய வலுவான ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் அந்த வலுத்தன்மையை குறைக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு தேர்தல் காலத்தை 4 அணிகளாக ஆக்கக்கூடிய அளவு, 4 அணிகளாக பிரிந்து நிற்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு தொடர்ச்சியாக நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்ப்பன கடப்பாறை கொண்டு திராவிட கோட்டையை தகர்ப்போம் அப்படின்னு சொல்றது தமிழ்நாட்டோட அடிப்படையே தகர்க்கிற ஒரு விஷயம். அதாவது தமிழ்நாட்டோட வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, சனாதனத்தையும் பார்ப்பனியத்தையும் எதிர்த்து போராட்டத்துல தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டோட வளர்ச்சி, தமிழ்நாட்டோட 2000-3000 ஆண்டுகால போராட்ட வரலாறோட ஒரு அடிச்சுவடாக தான் இன்னைக்கு தமிழ்நாடு அந்த அடிச்சுவடை பின்பற்றி தான் போயிட்டு இருக்கே தவிர, அதற்கு நேர் எதிரான கருத்தாக இருக்கக்கூடிய அந்த கருத்தை தெரிவிக்கும் போதே அது தமிழக மக்களுடைய நிலைக்கு எதிரானதாக கருதுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தாவேகா கட்சி இன்னைக்கு திமுக வைத்திருக்கக்கூடிய தலைவர்களை தன்னுடைய எம்பளத்தில், அதாவது தன்னுடைய முகவரியில வச்சுக்கிட்டு அது செய்யக்கூடிய செயல்களை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் அது பார்ப்பனியத்துக்கு எதிராகவோ, பாஜக பாசிச போக்கு எதிராகவோ, பாயாசமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுல இருக்கு. பாசிச போக்குன்னா என்னன்றதே தெரிஞ்சும் தெரியாம நடிக்கிற, இல்லைன்னா அதற்காக உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக இன்னைக்கு தாவேகா இருக்கு. அதனுடைய போக்குகள் இன்னைக்கு எல்லாருக்கும் மக்கள் மத்தியில தொடர்ச்சியாக அம்பலப்பட்டு இருக்கு. அப்ப இது போல நிற்கக்கூடிய, அது போக சாதி அமைப்புகள் எல்லாருமே எதிர்த்து நிற்கிறாங்க, மதவாத அமைப்புகள் எதிர்த்து நிற்குது. அப்ப இது போன்ற ஒரு காலகட்டத்துல ஒரு முற்போக்காளர்கள், ஒரு சமூகம் முன்னாடி போகணும்னு சிந்திக்கிறவங்க, இவங்களுக்கு வேற தீர்வு இல்லை திமுகவை ஆதரிப்பதற்கு தவிர. ஏன்னா திமுக தன்னுடைய நிலையிலிருந்து அதை முடிஞ்ச அளவு இன்னைக்கு எதிர்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த இடத்த கடந்த 5 ஆண்டு காலம், அதுவும் ஸ்டாலினோட ஆட்சி காலத்துல மிகச் சிறப்பாகவே செயல்பட்டு இருக்கு. கேள்விகளா மக்கள் முன்னாடி வச்சிருக்கு. மத்திய அரசு நிர்பந்திக்கக்கூடிய இடங்களை, இன்னைக்கு கல்வியில நிதிகள் ஒதுக்கீடு இல்லை, நீதித்துறையில இட ஒதுக்கீடு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக அங்கங்க மக்களுக்கு பிரச்சனைக்கான காரணங்களை தெளிவாக எடுத்து வச்சிருக்கு. அதை நோக்கிய பயணம், அந்த நோக்கிய போராட்டம், அதை நோக்கிய பயணத்துல கண்டிப்பாக திமுக அரணாக நிற்கும், தமிழ்நாட்டுக்கு அரணாக நிற்கும்ன்ற கருத்துல
உடன்பட்டு புரட்சிகர இளைஞர் முன்னணி திமுக கூட்டணியை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளையும் முழுமையாக ஆதரிக்கிறது. இங்கே நம்ம தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி நகரத்துக்குள்ள மற்றும் பல்வேறு பகுதிகளில் நாங்கள் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறோம். திருமணி பரப்புரை, பொதுக்கூட்டம், இப்படி 3 வடிவத்தில் துண்டறிக்கைகள் இதன் வகையில் கொண்டு போகிறோம். தென்காசி மாவட்டத்திலையும் அதே மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து கொண்டு போகிறோம். திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் அம்பாசமுத்திரம் பகுதி, அதுக்கப்புறமா திருநெல்வேலி பகுதி 2 பகுதியிலையும் வேட்பாளர்களாக திமுக கள வேட்பாளர்களோடு இணைஞ்சு நாங்கள் செயல்படுறதாக இருக்கோம். இதுதான் இப்போதைக்கு இந்த பத்திரிகை செய்தி. திமுகவோட ஆட்சி சிறப்பாக இருந்ததுன்றது இன்னைக்கு மக்கள் மத்தியிலே அதற்கான இன்னைக்கு கருத்து கணிப்பின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. குற்றங்குறை இல்லாமல் இல்லை, அது சீர்திருத்தப்பட வேண்டிய இன்னைக்கு நிறைய ஊடகங்கள், அதாவது இன்னைக்கு சிறிய குற்றங்கள் பெரிய அளவில் பிரிக்கப்படுது. அனைத்து குற்றங்களும் காவல்துறையினால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு 2 நாள்லேருந்து 10 நாளைக்குள்ள அவ்வளவு கிரிமினலையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது கிரிமினல் தனங்கள் கூடியிருக்குன்றதை நம்ம எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை கட்டுப்படுத்தணுங்கிறது ஒரு விஷயம். இப்போ அது ஆட்சியாளர்கள் அதை தொடர்ச்சியாக செய்யணுங்கிறத எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய பார்த்தீங்கன்னா கட்டடங்களுக்கு கூட ஹிந்தி பேர் கூட இல்லை, அது சமஸ்கிருத பேரை வச்சு அந்த கட்டடம் என்னன்னே தெரியாமல் நம்ம முன்னாடி சமஸ்கிருத எழுத்துக்கள் உழுது. அப்போ நம்ம எல்லாத்தையுமே இழந்துகிட்டு இருக்கோம். படிப்படியை பாதுகாக்கக்கூடியவங்கள வேற யாரும் இல்லை. ஒன்று சொல்லணும்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும், வேற யாரும் இதுக்காக குரல் கொடுக்குறவங்களோ பாதுகாக்கணும் நம்பிக்கைக்குரியவராக இல்லை. அதால திமுக கூட்டணியை நம்ம முழுமையாக ஆதரிக்கும். நானே பேசுகிறோம். அதாவது ஸ்டெர்லைட் பிரச்சனையில நம்ம விசாரணை கமிஷன் போட்டு அறிக்கைகள் வந்திருக்கு. ஸ்டெர்லைட்டை இழுத்து மூடி இருக்கிறாங்க. அது கடந்த காலத்துல இருந்து அதனுடைய பல்வேறு விதங்கள்ல அது திறக்கப்பட்டு இருந்தாலும் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதற்கான வலியுறுத்தலை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், செய்வோம். அது நம்ம அமைப்பு உங்களுக்கே தெரியும், தொடர்ச்சியாக ஸ்டெர்லைட் பிரச்சனையில இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பிரச்சனையை தொடர்ச்சி அது பற்றிய கருத்துக்களும் கண்டிப்பா வலியுறுத்தும். இன்னைக்கு நம்ம புரட்சிகர இளைஞர் முன்னணி தொடர்ச்சியாக ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக முழுமையாக 96 காலகட்டத்திலிருந்து முழுமையாக எதிர்த்து போராடி இருக்கு. அதற்காக களப்பணியாக எங்களுடைய அமைப்புடைய மாவட்டத்தில் செயல்பட்ட குறுக்குச்சாலையுடைய முன்னணி தோழர் தமிழரசன் உட்பட அதில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. முதன்மையாக இந்த காவல்துறை அவர்களுடைய நடவடிக்கைகள்லாம் முழுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது, அவர்கள் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட வேண்டியது, அதெல்லாம் சரியான முறையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது. அதே சமயம் இந்த ஆலைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல புல்லுருவிகள் இன்னும் வேலை செய்து கொண்டு இருக்காங்க. அதையெல்லாம் நாங்கள் முழுமையாக முற்போக்கு இயக்கங்கள் புரியும் தொடர்ச்சியாக அதை கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம், அவங்களை எதிர்ப்போம். இந்த ஆலை வரவிடாத அளவுக்கு நாம் முழுமையாக செயல்படுவோம். இன்னைக்கு இலவசம்னு நம்ம சொல்றது இல்லை, உரிமை தொகை உரிமை அவங்க அடிப்படையில் சொல்றாங்கன்றது. ஒரு பெரிய வளர்ச்சி போக்கு இருக்கும்போது நம்ம ஒரு கம்யூனிஸ்ட் கட்சின்றதால எங்களோட ஆன்சர் டீட்டெயில்டா இருக்கும். இப்போ கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும். ஒரு வளர்ச்சி போக்குன்றது அதாவது உயர்வர்க்க பிரிவினருக்கும் கீழ் வேலை பார்க்க பிரிவினருக்கும் இடைவெளி அதிகமாக இருந்தால் சமுதாய முரண்பாடு அதிகமாகும். அதை ஓரளவாவது நிறைவணும். இன்னைக்கு அவன் அனுபவிக்கிறத இவன் பாதியாவது அவன் என்னது கிளாசிக்கா அனுபவிச்சான்னா இவன் ஒரு பட்ஜெட்லயாவது அனுபவிக்கணுங்கிறது தான் அடிப்படையான விஷயம். அதை கொண்டு வர்றதுக்கான சமுதாயம் வேற ஒரு இடத்துல இருக்கு. ஆனா அதை இந்த சமுதாயத்துக்குள்ள நம்ம திணிக்க முடியாது. அப்ப இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்துட்டு கொண்டு போறது இன்னைக்கு பொதுவான தன்மையில பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னைக்கு 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய்க்கு கூலி குறைஞ்சி யாரும் அடிப்படை மக்கள் வேலை செய்யறல. அந்த இடத்துக்கு ஆனா இதே கூலிய 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வடமாநில தொழிலாளி செய்ய தயாரா இருக்கான். அப்ப அந்த அளவுல நம்மளுடைய தொழிலாளிகளோட வர்க்கத்தன்மையை கொஞ்சம் உயர்த்தி இருக்கோம். இது காணாதுன்றதுதான் நம்மளோட நிலைப்பாடு. இன்னும் நிறைய வரணும். இலவசங்களை பத்தி இலவசங்கள்னு சொல்ல முடியாது. நுகர்வு தான் ஒரு மனுஷனை முன்னாடி கொண்டு போகுது. நல்ல நம்ம ஒரு தொலைக்காட்சி பார்த்தோன்னா இப்போ நீங்கள் ஊடக தொலைக்காட்சி பார்க்கும்போது கூட 4 நியூஸ் கேட்கும்போது அவனோட அறிவு வளர்ச்சி அடையுது, அவன் நம் சமூகத்தை பற்றிய பார்வை மாறுது. அந்த அடிப்படையில் நுகர்வியம்ன்ற அந்த நுகர்வு பொருட்களை கொடுக்கறது தவறாக கருதலை. இலவச பொருள்